ஆமாம், எனக்கு ஆன்மீக போதை அதிகம். கடவுள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்தியம் மட்டும்தான் நான் பேசுகிறேன். அதனால் என்ன பண்ணாத, பார்க்காத. ஏதோ ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, இது எக்ஸ்ட்ரா தான். நாளைக்கு தான் சத்சங்கம் வரணும். மலேசியாவிலாம் இருக்குதுதானே இங்கே ஒரு சத்சங்கம். இதுக்கு இருந்த ஒரு நண்பர் தமிழர்கள் பேசுங்க. முதல்ல தமிழன் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு இப்போ நீங்க தேர்ற தமிழனை பத்தி நான் பேசுறேன். இப்போ இங்க யாரையும் தேர்றீங்களா? தமிழர்கள் யார், தமிழர் இல்லாதவர்கள் யார் தேர்றீங்களா? தமிழர்கள் அப்படின்னா தொன்று தொட்டு வந்திருப்போம்ல. என்ன செய்யறாங்க அப்படின்னா, வரலாற்று ஆய்வுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது லெமுரியா, குமரி கட்டம், இளமுரியா, லெமுரியா இல்ல இளமுரியா கட்டம், அங்க இளமுரியாத செடிகள் இருக்குது, இப்பெல்லாம் வார்த்தைகள் வச்சு விளையாண்டுறாங்க. பார்த்துருக்கீங்க. சில கண்டங்கள்லாம் காணாம போயிடுச்சு, உள்ள கண்ணில் மூழ்கிடுச்சு. உள்ள போய் பார்த்தா அது வந்து ஆப்பிரிக்கான்னு போய் சொல்லிட்டாங்க, அண்டார்டிகான்னு போய் சொல்லிட்டாங்க. இப்பெல்லாம் இன்னைக்கு வரலாற்று எடி 1000 மனிதன் என்னைக்கோ என்ன பண்ணா தோன்றிடலாம். யாருமே எந்த மொழிக்காரனும் இப்படி சொல்லிக்கிறது இல்லை. என்ன சொல்றது இல்லை, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாழோடு முன் தோன்றி ஒத்தொன்றி டிக்ளேர் பண்ணுறது. மற்ற மொழிக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் அப்படி டிக்ளேர் பண்ண. இங்கிருந்து ரொம்ப வாரத்துக்கு முன்னாடி கிடைக்கப்பட்ட தொல்காப்பியத்துக்கு அதை போய் படிச்சா என்மானார் புலவர் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன புக் இருக்குது, அதை மேற்கோள் காட்டி பேசத்தான் சொல்றாங்க. இப்படி அப்ப சொல்லுவாங்க, இப்படி புலவர்கள் சொல்லுவாங்க, இப்படி நூல்கள் இருக்குது, இப்படி இலக்கியங்கள் இருக்குது, இப்படி புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டு இருக்குது. கிடைக்கப்பட்ட புக்குக்கு முன்னாடி ஒரு புக்கு இதே நம்ம எடுத்து வச்சுப்போம், மனசுல வச்சுப்போம். இதையும் போலாம் அப்படின்னு இந்த பக்கம் பிசிக்கலா புவியியல் அமைப்பா பார்த்தா அப்படி இருக்குது சொல்றாங்க. நம்ம பார்க்கல சொல்றாங்க, ஆனா தொல்காப்பியம் பார்க்கிறோம் இருக்குது. இது கடல்ல பொழுதுக்கு போச்சு எப்படி வாங்க நமக்கு. ஆனா டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. உண்மை கூட தான். கல்லு முதல்ல தோன்றி இருக்கும், மண் அப்புறமா தான் தோன்றும். மண்ணு தோன்றதுக்கு முன்னாடி உயிரினங்கள் தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த உயிரினம் தோன்றி நாகரிகம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பூமியில நிறைய பகுதி பாறையா இருக்கும், கொஞ்சம் தான் மண் இருக்கும், உயிரினங்கள் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புகையில இருக்கீங்கலாம் பாறை எடுக்கிறதெல்லாம் கூட உயிரினங்கள் வாழ்ந்து. அப்படி உயிரினங்கள் வாழும் போதே நான் என்ன பண்ணிடுறேன்னா கருவியெல்லாம் கண்டுபிடிச்சு வாழ்ந்துக்கிறேன். வாழணும்னா குரங்கு மாதிரி இருந்தோம் ஒரு அர்த்தம் இருக்குது. வாழணும்னா கருவியோடுன்னு அர்த்தம். கருவியில பயன்படுத்துற அறிவோட இன்னைக்கு மொழி ஆராய்ச்சி பண்ணினே போனோம்னா நிறைய அடிச்சொல்லாம் தமிழ்ல இருக்கு. நேம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், நாமம் வந்து தமிழ்ல இருக்கு. அவர் நாமம் கெடவன், நாமம் கெட்டுச்சு, அவர் நாமம் தான் அப்படிலாம். அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு மொழியில இன்னொரு மொழியில ஆங்கிலம் அப்படின்னு ஏன் அதை சொல்றோம்னா, அது ஒரு 5 மொழியோட இங்கிலீஷ் வந்து லத்தீனு, போர்ச்சுகீஸையும் இதெல்லாம் சேர்ந்துதான் அது இங்கிலீஷ். இங்கிலீஷ்ன்ற ஒரு மொழி என்ன கிடையாதுன்னா தனியா ஒரு கல்ச்சர்ல இருந்து அப்படி வந்தது இல்லை. கூட்டு கலையில இருந்து புதுசா பழக்கப்பட்ட ஒரு தெலுங்கு, மலையாளம், துளு இதுங்கெல்லாம் தமிழ் அடித்தளமா வச்சு தனி குழுப்பமா இருக்கு. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மொழி தமிழ்னு சொல்ல தெரியாம திராவிடம்னு சொல்லிட்டுருக்காங்க. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆனா முதல்ல ஒரு நாகரிகம் தோன்றி வந்தது அது தமிழர்கள். இப்போ ஆராய்ச்சி பண்றாங்க, போயிட்டு ஒரு இடத்துல போய் யாராவது ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னைக்கும் ஒரு இடத்துல ஆராய்ச்சி பண்ணா ஒவ்வொரு இடத்துல ஒண்ணு கிடைக்குது. அப்போ என்ன பண்ணிக்கிறாங்க, இங்க பாத்தீங்கன்னா கடாரம் பண்றான் அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க. ராஜராஜ சோழன் வந்தாங்க, அவங்க வந்தாங்க. இங்கே நீங்க சில சான்றுகள்லாம் பார்க்கலாம், பேர்கள்லாம் பார்க்கலாம். ஊருக்கு பேர்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் சார்ந்துதான் இருக்கும். நீங்க மலையாள மொழியிலேயே கூட அந்த மலேசிய மொழியில கூட நீங்க ஆராய்ச்சி பண்ணி போனீங்கன்னா
நிறைய சொற்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும். பாலியல போய் பார்த்தீங்கன்னாலும் தமிழ்ல இருக்கும். மனிதன் தோன்றி அவனுக்குள்ள கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மொழியோட வாழ்ந்துருமா, அந்த மொழி தமிழா இருந்திருக்கும். மொழி ஆராய்ச்சி இல்ல ஒரு 6 மொழி சொல்றாங்க. பைசாசம், சீனா, தமிழ், அந்த 6 மொழியும் ஒரு தமிழ் மொழி பேசுறோம்ல, சத்தம் போடுறோம்ல, அதே மாதிரி எழுத முடிஞ்ச ஒரு மொழி தமிழ் மட்டும்தான். நீங்க காருக்கு CAR போட்டாலும் கார், KAR போட்டாலும் கார், எப்படி வேணாலும் சொல்லலாம். காருக்கு கே போடலாமா, சி போடலாமா? இன்னும் போலீஸ்க்கெல்லாம் இன்னும் விசேஷமா இருக்கும். POLI ZE போட்டது, POLI CE போட்டது, POLI SE போட்டது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அப்போ அது சொல்றது ஒண்ணா இருக்கும், எழுதுறது ஒண்ணா இருக்கும். அப்படி வேற ஒண்ணு எழுதிட்டு இதுல சைலண்ட் இல்லைன்னா சொல்லுவாங்க. எது சைலண்ட் ஆகுதுன்னு தெரியாத போச்சுன்னு இருக்கும். அப்படித்தானே? ஆனா இங்க என்ன இல்லை, தமிழ்ல இல்ல. இந்தி மொழிக்கு போனீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா 4 இருக்கு, 5 இருக்கு. மொழி குழுமங்கள்ல மொழியில ஆராய்ச்சி பண்ணும்போது மூத்த மொழியா இருக்கு வாய்ப்பு. நாகரிகம் நான் அந்த மொழியில வந்துட்டு சொல்லல. நான் பல ஜென்மம் எடுத்துக்கிறேன்னா அது இந்த ஜென்மம் தான் இங்க இருந்து போன ஜென்மத்துல எந்த மொழியில போதும் எனக்கு தெரியாது. அதனால ஒரு மொழி பெருசு ஒரு மொழி மட்டது அதெல்லாம் நான் சொல்ல வரல. தமிழர்கள் நாகரிகம் அடைந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அதுதான் சொல்றேன். சிம்பிள். நான் சொல்ல வர்றதுன்னா தமிழர்கள் எப்படி வாழ்ந்துறாங்க, நாகரிகம் அடைந்து வாழ்ந்தார்களுக்காக அவங்க படைப்புகள்லாம் இருக்குல்ல, அவங்க எழுதுலாம் அதுக்கு தான் சாப்பிடும். ஏன் அவன் பேசுறது அவன் எழுதுறதுலாம் எப்படி இருக்கும், அத நாகரிகமா இருக்கும், புதுமையா இருக்கும். அரக்கு, கிரைண்டிங் மிஷினு, இந்த அரக்குகளை வச்சு மணல் போட்டு ஒட்டி அரப்பு செஞ்சது, இதெல்லாம் தமிழ்ல இருக்கு. ஏற்கலப்பை, பரிசல்ன்ற ஒரு வார்த்தை எங்க போனாலும் அதான் இருக்கும். இப்போ தண்ணில விதைக்கி இருக்கிறான், கருவியில கொண்டு உயிரினங்களை இதெல்லாம் செஞ்சிருக்கிறான், பதப்படுத்தி தாவரங்கள் என்ன பண்ணிக்கிறான், வளர்த்து தனக்கான தானியங்களை உருவாக்கி இருக்கிறான். இவ்வளவு வேலை செஞ்சுக்கிறான்னா நாகரிகம். கிடைக்கிற சான்றுகளை வச்சு கோயில் கட்டிக்கிறான், சிற்பக்கல்ல செஞ்சு வச்சுக்கிறான், லிங்கம் வச்சுக்கிறான், மாடு செஞ்சுக்கிறான், நிறைய சிற்பங்கள்லாம் இன்னைக்கும் தமிழ்நாட்டு கோயிலெல்லாம் விசேஷமா சொல்றாங்க. ஊர்வலங்களாம் கட்டிக்கணும், நிழப்படாத மாதிரி அதுதான் செஞ்சு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகம் தமிழர்கள். இதுல மாற்றுக்கிறதுக்கு இருக்கு. நாகரிகம் அடைந்ததுன்னா இன்னைக்குதான் புதுசா வந்ததான் நாகரிகம். அன்னைக்கே அவன் புதுமையை கையாண்டதுனால அன்னைக்கே அவன் நாகரிகம் அடைஞ்ச ஒரு மனிதனா இருந்தான். சிந்து சமவெளியில கிடைக்கப்பட்டது. அங்க கக்கா பணக்கா தனியா தண்ணி போடுறது, குளம் வெட்டி வச்சுக்கிது, இந்த செட்டப்லாம் அவங்க வந்துக்கிறாங்க. இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்ணிடுறாங்க. இன்னைக்கும் ஆராய்ச்சி பண்ணி அந்த ஏரியாவுக்கு பேர் கூட மதுரைக்கு பக்கத்துல கீழடி ஊர்ல, கீழடின்றது காரணம் பேர், அது ஒரு ஒரிஜினல் பேர் ஒன்றும் கண்டுபிடிக்கல. கீழே அடியில இருந்தால கீழடின்னு எவ்வளவு கேட்டுங்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு பேர் வச்சிருந்துருப்பான் அந்த ஊருக்கு. அது எல்லாம் புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, இல்லை நூல்கள்ல எங்கன்னா இருக்கும். தேனா கண்டுபிடிக்கலாம். அவ்வளவு தூரம் தேடுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் கண்டுபிடிச்சாலும் சொல்றோம், அது விஷயம் இல்லை. அப்போ ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள மனிதர்களை நம்ம தேடணும் போனா நாகரிகம். நாகரிகம் மனித தமிழர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, நாமளே தனியா தோன்றிட்டோம்னா இந்த உயிரினங்கள்லாம் எப்படி தோன்றி இருக்குது, எப்படி வாழணும் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள்லாம் எழுதி வச்சுருக்காங்க. தொல்காப்பியத்தில் போன உலகில் கூட சொல்லியிருக்காங்க. 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவுன்றதை பேசி நாடக பாவம் வச்சுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறாங்க. கணவன் மனைவி வாழ்றது சொல்லி வச்சுக்கிறாங்க. ஒருவனுக்கு ஒருத்தின் வாழணுன்ற ஒரு கோட்பாடுகள் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. ஃபேமிலி செட்டப் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. அத்தை, மாமா, மாமி, இவங்க உறவுகள்லாம். அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா நிறைய உறவுகளை பிரிச்சுனே போலாம். சும்மா கிடையாது. அண்ணன், அண்ணி, மச்சிஞ்சி, மச்சான், கொழுந்தனாரு, நாத்தனார், இப்படிலாம் உறவுகளை தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். அத்தியோட வீட்டுக்காரன் மாமா, அவர் மாமா. அத்தின் பேர் அக்காவோட வீட்டுக்காரன் மாமா, அவர் வேற மாமா. அத்தை மாமா வேற, அக்கா வீட்டுக்கார மாமா வேற, அம்மாவோட அண்ணன் தம்பி வேற, தாய் மாமா. இப்படிலாம் மாமாவுக்கே நிறைய மாமாங்கிறாங்க. எல்லா மாமாவும் ஒரு மாமா. இப்படி எல்லாம் இந்த நாகரிகம் வளர்ந்தது. உறவுலையும் கடவுளையும். நான் கடவுளை புரிந்து கொண்டதுக்கு அடிப்படை காரணம் நான் தமிழ் சமூகத்தை போனதுனாலதான். நான் என்ன பண்ணி சொல்ல முடியாது. கடவுள் புரிஞ்சுக்கிட்ட எழுத்து அறிவித்தவன் இறைவன் சொல்றேன். எழுத்து யார் அறிவித்தாரா? உயிருக்கு, எழுத்துக்கு உயிர் இருக்குது. அதனால அது உயிர் எழுத்துன்னு சொல்றான்.
உயிர் இல்லாம வெறும் உடம்போட இருக்குது. அதனால அது பெரிய எடுத்துக்கலாம். மொழி புலமை வாங்கி எப்படி போச்சு, இவ்வளவு தூரம் எப்படி சிந்திச்சா அப்படின்னு கேட்டா, அப்ப நாகரிகம் மாற்றிட்ட பிறகு மொழியை திருத்தி பெருக்கி வகுத்து கூட்டி என்ன பண்ணி வச்சுக்கிறான், எழுத்துக்களை கூட அவ்வளவு அழகா உயிர் எழுத்து மெய் எழுத்து இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறான். பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம், நாகரீகம், கடவுள், வீட்டிலே குடும்பத்தை நிர்வாகம் பண்றது எல்லாத்துக்குமே எப்படி இருக்கிறான், தெளிவா இருக்கான். என்ன நடக்குது, இப்படி வளர்ந்துட்டு போயிருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போய் வேறொரு மொழியா சிதையுது. நிறைய மொழிகள் சிதைஞ்சாலும் கூட அந்த அந்த வாசம் போவாம இன்னும் இருக்கும். எங்க போனாலும் அந்த வாசம் போவாது. குறைங்க, குறைவு அப்படிலாம் நீங்க வார்த்தைகள்லாம் பார்த்துக்கலாம். பழைய மொழியில கூட நீங்க என்ன பண்ணலாம், நிறைய ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தமிழோட கலந்து இருக்கும். எப்படி இருக்கும், தமிழோட கலந்து உறவாடி எங்க போனாலும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். பாத்துக்கிறீங்களா? தமிழர்கள் எப்படி வந்துட்டாங்க, சீரம் சிறப்புமா, பேரும் புகழுமா, கடவுள் புரிந்த நிலையில இயற்கைய ஒற்றிய வாழ்க்கைக்கு எப்படி வாழணுன்ற உணர்வோட எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழ்ந்துக்கிறாங்க. இப்ப என்ன ஆட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகரிகன்ற பேர்ல பிற ஆளுங்க வெளியே போய் வந்தவங்க, இங்கிருந்து போனவங்க தான் போயிட்டு வேற ஒண்ணு கத்துன்னு வருவாங்க. இருந்து போய் வேற ஒண்ணு கற்பாங்க. இங்க இருந்துதான் மாடு ஆடு மேய்ச்சி போறது, போற போக்கில் மொழி மறந்து வேற பேசி சில வார்த்தைகளை மாத்தி திருத்தி கூட்டி புதிய மொழி பேசுற பேர் திரும்பவும் போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க என்ன மறந்துடுறாங்க, என்ன புதுசா எடுத்துன்னு வராங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட தான் போனாங்க, நம்ம பிள்ளைதான் வெளிநாட்டுக்கு போய் ஏதோ ஒன்று கத்துன்னு வரோம். நான் என்ன சொல்றேன், இப்ப டெய்லி இட்லி தோசை சுட்டுக்கிறேன், என்ன பண்ணேன், பிஸா பர்கர் செய்ய சொல்லுமா இல்லை? இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா, நான் பாதி வெளிநாட்டுக்கு போய் ஜெர்மன்ல போய் வாழ்ந்துட்டு வந்துட்டா என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்தேன் இதே இட்லி தோசையா பாப்பா என்ன பண்ணேன், ஸ்விக்கி இது என்ன இருக்குல்ல ஆர்டர் பண்ணேன், புதுசா ஒண்ணு வந்துட்டோம். ஏன் உணவு முறையெல்லாம் ஒழுங்குங்கலாம், ட்ரெஸ் மேனேஜர்ஸ் எல்லாம் வேஷ்டி கட்டி தான் நானே டெய்லரே இல்லாம வந்துக்கிறானுங்க. நாகரிகம் வந்தாலும் நாகரிகம் வேற மாதிரி அடைஞ்ச ஒரு சமூகம் இருக்கும். குளிர் பிரதேசத்துல என்ன பண்ணி தான் ஆகணும், துணியை தேய்ச்சி போட்டாகணும். அவன் திரும்பி இங்க வந்தா என்ன சொல்லி தருவான், அவங்க என்ன உனக்கு துணியை சுத்தி இருக்கிற இல்ல என்ன பண்ண தேய்ச்சி போட்டு இதெல்லாம் சொல்லுவாங்க தானே. நம்ம வெளியே அங்கேயும் எங்கேயும் போய் அப்படி இப்படிமா செஞ்சு அப்போ பரவல் ஏற்பட்டு திரும்பவும் சேரும் போது இன்னும் அது ஒரு கலப்பு ஏற்பட்டு குழப்பம் ஏற்படுது. இப்ப பிரச்சனை என்னடான்னா, தெலுங்கர் தமிழரா இல்லையா, தமிழர் வேற, தெலுங்கர் வேற, மலையாளி வேற, மலேசியாக்காரன். ஆனா தமிழ் ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சுக்கிது, மனிதர்கள் எல்லாரும் ஒரு ஊர் தான், யாரும் என்னதான், யார் தான் சொந்தக்காரன் தான், யார் தான் யார் சொந்தக்காரன் சொல்லிச்சு. தமிழ் மட்டும் ஏன் எல்லாருக்கும் சொந்தக்காரனா பாக்குது. நாங்க தான் நாகரிகத்துல முதலாளு. எல்லாம் எங்க இருந்தா போனானுங்க, என் வீட்டுல இருந்தா போனாங்க. நான் ஒரு 10 புள்ள கொடுத்தா 2 புள்ள அங்க போய் வந்துச்சு, 2 புள்ள இங்க போய் வந்து, 2 புள்ள அங்க போய் வந்து, என்ன பண்ணு போய் வந்து என்னையும் பார்த்து சரியனும் தப்புன்னும் பிரிவியனும் போயிடுச்சு. ஆனா எல்லாம் யாருதான் இதெல்லாம் புரிஞ்சு வச்சு பின்னாடி படைப்பாளிகள் என்ன பண்ணே வராங்க, காப்பாத்தினே வராங்க. இப்போ நாகரிகம் வளர்ந்து மனுஷன் வளர்ந்துன்னு இப்போ மொழிகள்லாம் வேற மொழிகள்லாம் உற்பத்தி ஆகி வேற மொழிகள்லாம் வந்த உடனே இப்போ நாங்கெல்லாம் தமிழர்கள், நம்ம தமிழர்களுக்கு பிரிக்க பாக்குறாங்க. ஓட்டுக்காக, அரசியலுக்காக, ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துறதுக்காக. இப்போ மதமும் வளருது. கடவுள் பத்தின தவறான எண்ணம் உள்ள மனிதர்களும் வராங்க உள்ள. கடவுள் பத்தின தெரிந்த ஞானத்தோட இருக்கிறான். கடவுள் 6 விதமா இருக்குன்னு சொல்லிடுறான். 6 மதங்களும் தமிழ்ல தான் உருவாயிருக்கு. சாத்தமா இருக்கட்டும், கணவாத்தியமா இருக்கட்டும், கௌதாரமா இருக்கட்டும், சௌவாரமா இருக்கட்டும், சைவமா இருக்கட்டும், வைணவமா இருக்கட்டும், எல்லாமே எங்கதான் பிறந்திருக்கு, தமிழ் தான் பிறந்திருக்கு. அதுக்கான பேருங்கெல்லாம் இருக்கு. சாத்த காலத்துல பைரவி, கணபாத்திய காலத்துல விநாயகன், கௌமார காலத்துல முருகன், சௌமார காலத்துல அழகன், இது மாதிரி வைஷ்ணவ காலத்துல நாராயணன். நாராயணன் கூட வேற மொழின்னு சொல்லுங்கிறான். சைவ காலத்துல சிவன். 6 மொழி இருந்தது, என்கிட்ட தான் இருந்தது. தொல்காப்பியத்து இது திருமூலர் என்ன சொல்றாரு, 6 குலம்னு சொல்றாரு. ஒரு எண்ணைய 6 குலம் பார்த்துக்காதியா. கடவுள் ஒண்ணுதான், 6 கூட 6 விதமா பார்த்துட்டு ஏன் எப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்னு சொல்றாரு. தந்தத்தை பார்த்து சொல்றான், காதை சொல்றான், அப்படி எல்லாம் சொல்றான். கடவுள் பத்தின தெரிந்த சிந்தனை, மதம் பத்தின ஒரு தீர்மானத்துக்கு வந்தது, வாழ்க்கை பத்தின ஒரு முடிவுக்கு வந்துட்டு வந்து தமிழர்கள் குழம்பு பேட்டிக்கு இப்ப நீங்க இங்க வந்துட்டீங்க. பெரிய நாட்டுக்காக வாழ்றதுக்காக வரீங்க. மூதாதையர்கள் மூலமா வந்துருக்கலாம்,
இல்ல இங்கிருந்தே நீங்க தமிழ் பத்தி தமிழர்களாக மாறிடலாம். இப்பெல்லாம் நீங்க வந்த உடனே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வாழ்ற வாழ்க்கையும் உங்க வாழ்ற வாழ்க்கையும் குழப்பமாயிடுது. நீங்க உங்களை அவங்களோட பெரியாருன்னு சொல்றது ரொம்ப கவனமா இருக்கீங்க. நீங்க அவங்க எப்படி கவனமாகறாங்கன்னா நாங்க உங்களோட பெரியாருன்னு சொல்றது அவங்க கவனமாகறாங்க. இப்ப 2 பேரும் என்ன பெரியாருன்னு சொல்றதுதான் கவனமாகறீங்க. எப்படின்றதுல கவனமா இல்லை. எப்படின்றதுல கவனமா இல்லை. எப்படின்னா யார் பெரியாருன்னு கேட்டீங்கன்னா யாருக்கு விட்டு கொடுக்க முடியுமோ, யாருக்கு புரியுதோ, யார் சரியானவரோ என்ன பண்ணுவாரு? ஒரு முட்டாள் கூட தர்மம் பண்ண போறா பெரியாரு என்ன பண்ணுவாரு? சொல்லி பார்ப்பாரு. புரியல என்ன பண்ணிட்டு போயிடுவாரு? விட்டு போயிடுவாரியா? அது புரியல. அதுக்கு அதை கூட சும்மா போராடிட்டு வேலை எனக்கு வேலை வேலை இருக்குது இல்ல விட்டுருவாங்க. அப்படித்தானே விட்டுவிட்டு தான் போராடுறது. யார் தான் இப்ப தமிழர்கள் எல்லாருமே பெரியாருங்க. சில பேர் போராடுறாங்க. நாங்க தான் சிறந்தவங்க சொல்றது. சில பேர் விட்டு இருக்காங்க. இதுல யார் சரி யார் தப்புன்னு சொல்லவும் முடியாது. ஆனா பிரச்சனைங்க வந்து என்னாச்சுன்னா ஒண்ணுமே தெரியாதவங்க தமிழும் பேசுறான், மலையாளம் பேசுறான், எல்லா மொழியும் என்ன பண்றான்? மொழி யாருன்னு என்ன பண்ணலாம்? கத்துக்கலாம் ஆயிடுச்சு. மொழி ஒரு 3 மாசம் போதுன்ற மாதிரி மொழியை 2 மொழியை கத்துக்கணும் பெரியார் இருக்கிற மாதிரி. இங்கிலீஷ் பேச தெரிஞ்சா அவர் அறிவியலையா தான் இருப்பாருன்றாரு. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அறிவு இல்லை. ஆனா என்ன ஆகிடுது இப்ப இங்கிலீஷ் கூட தெரியாது அவருக்கு. எப்படி வேலை முடியுது? வேலை செய்யறதுக்கு கை கால் வருமானத்துக்கு மாற்ற போய் இங்கிலீஷ் வேணும்னு ஆயிடுச்சு. வாயில வேலை செய்ய போறாரு. கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்ல, சொன்னா புரிஞ்சணும் இல்ல, அதுக்கு என்ன வேணும்? இங்கிலீஷ் வேணும். கரெக்டா? கரெக்டா? இது தேவைப்பட்டது போட்ட தகவல் தெரிஞ்சுக்கலாம் தானே? ஸ்க்ரூ டிரைவர்னு தெரிஞ்சுக்கலாமா? திருங்காணிக்கு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்கும் ஸ்க்ரூ டிரைவர் தெரியும். திருங்கானா யாருக்கு தெரியும்? ஆனா தமிழ் பட்சினா தெரியும். திருநா அது பேர் என்ன? திருநாள். திருப்பத்தினால அது திருநாள். அப்படிதானே? சாமனம் சமமா பூச்சிக்கிறதுனால சாமனம் பேர்லாம் வச்சுருப்பாங்க. இடிக்கிறதுனால அது சுத்தி, இந்த மாதிரிலாம் பேர் வச்சுக்கிறாங்க. ஆமா நம்ம இப்போ ஆமரா சுத்தியா என்னாச்சு? கலாச்சார ரீதியா அல்லது மொழி ரீதியா ஒருத்தர் வளர்ந்துன்னு வரான்னு போது அறிவியல் படைப்புகள் எல்லாம் வேற எதுக்கு வச்சானா, அப்ப படைச்சவன் அவன் மொழியில தான் பேர் வைப்பான். அவன் மொழி அவன் பொருளுக்கு யார் மொழியில பேர் வைப்பான்? அவன் மொழியில தான். அவன் படைச்சது ஒரு பொருளுக்கு யார் சேர்த்து தான் வைப்பாங்க? அவங்க மொழியில தான் பேர் வைப்பாங்க. அப்ப நான் அந்த கருவிகள் எல்லாம் பயன்படுத்தணும் என்ன செஞ்சாகணும்? நானு அந்த மொழியை நான் என்ன பண்ணணும்? கேமராவை என்ன சொல்ல போறீங்க? ஒலி எடுப்பான்னு சொல்லுவீங்களா? அப்போ இன்னொரு ஒலி எடுக்கலையா? அப்போ ஒலி எடுப்பான்னு சொல்லுவீங்களா? அப்போ ஸ்டில் கேமரா என்ன பேர் சொல்லுவீங்க? ரொம்ப கஷ்டமா இருக்குது. கேமரா ஈஸியாகுதா இல்லையா? அப்போ என்ன வந்து தமிழை விட்டு நம்ம போயிடுறோம். தமிழர்கள் படைக்கலையாருன்னா நாகரிக படைத்தார்கள், கடவுளுக்கு கொடுத்தார்கள், வாழ்க்கை போதுமானதற்கு வச்சிருக்காங்க, பணம் வள தென்னமொழியிலேயே வாழ்ந்துட்டு போயிட்டான்னு முடிவு பண்றாங்க. காங்கிரீட் வீடு கிடையாது, கம்பியை கண்டுபிடிச்சு கத்தி செஞ்சாங்களே தவிர என்ன பண்ணல. ராஜாக்கள் எல்லாம் ஆள வரும்போது இந்த ராஜாக்கள் இன்னொரு ராஜாக்கள் சண்டைக்கு வரும்போது ராஜாங்க மன்னர்கள்லாம் நம்ம அடிமைகளா இருந்ததுனால ராஜாவை பற்றி கேட்க முடியாச்சு. தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்னவா ஆயிடுறோம்னா ஜாதி பற்றுள்ளா மாறணும். ஒரு ராஜா என்னவா ஜாதி அந்த இதுல மக்கள் என்னவா ஆயிட்டான்? அந்த ஜாதி மக்கள் ஆயிட்டான். நாக்கியர் காலத்துல யாரு? நாக்கியர்கள் தமிழர்களா இருக்கலாம். ஆனா அந்த ராஜா கீழே வாழ்வது என்னதான் ஆயினா? அந்த ராஜா என்ன பண்றாரு? அதான் மன்னன் எவ்வளியோ மக்களை வழி. அப்போ அசோகர் புத்த மதத்தை தாண்டாருன்னா மத்தவங்க என்னதான் ஆகுனா? ராஜா பட்டியல அடிச்சாங்க. பட்டியல அடிச்சு வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ஆள் இல்லை, அங்கங்க விட்டாங்க. செலவு தொழிலாளி எல்லாம் ஒன்னான்னு ஒரு பட்டி போட்டு வண்ணாரப்பட்டை, பண்ணாப்பட்டி அப்படிலாம் ஒரு வச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பானை செய்யறவங்கெல்லாம் குயவன், குழு எல்லாம் செய்யறதுனால அவங்க எல்லாம் குயவர்கள். இது குயவர் பட்டி, இது குயவர் பட்டி, இது பார்ப்பானும் பறையனுக்கும் சேரி. ஏன் பாப்பா கூடிதான் அவன் பாப்பனும் சேரி, பறைய கூடி தான் பறை சேரி. சேரினா சேர்ந்து வர்ற இடம்னு அர்த்தம், மட்டமான இடம்னு அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு சேரினா தப்பா நம்ம அர்த்தம் பண்றோம். எல்லாம் தமிழர்கள் எப்படியோ வாழ்ந்து சிதைஞ்சு போய் இப்போ தன்னை தமிழர்கள் தான் அடையாளம் தெரியாம ஆகி மொழி புரியாம போய் தமிழ் பேசுறதுனா நம்ம தமிழ் இல்லைன்னு மாதிரி ஆயிட்டான். அவனே தமிழ் பேசுறா அவனே சொல்லிதான் தமிழன். தமிழன் தமிழன் எல்லாம் கிடையாது. தமிழை நேசிக்கிற தமிழ் பேசுறது யார் தான்? தமிழன் தான். உண்மையிலேயே நீங்க தமிழ் நூல் எல்லாம் படிச்சா கடவுளை புரிஞ்சுக்கணும்.
என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு பேசின தமிழ் மொழிக்கும் இன்னைக்கு பேசுற தமிழ் மொழிக்கும் வித்தியாசம் ஏற்பட்டுச்சு, பிளவு ஏற்பட்டுச்சு. நேரடியா புரியல, நேரடியா அவங்க புரியல. ரொம்ப அந்நிய பாஷை மாதிரி வருது தமிழ் பேச்சா. தமிழ் தான் படிக்கிறோம், ஆனா என்ன படிக்கிற மாதிரி இருக்குது. வேயூரு மேனி பங்கன் பிடமுண்ட கண்ட பாடலாம் படிக்கிறோம், அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. இப்போ தென்னாடுடைய சிவன் என்ன அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. எங்கிருந்து வெளியே போயிருக்கிறான். பழமையிலிருந்து புதுமை வந்ததுனால, மொழி மாற்றம் ஏற்பட்டதுனால, நடைமுறையில பேசுற மொழி வேற மொழியா இருக்கிறதுனால வேண்டி என்னுடைய மொழியே எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்நியப்பட்டு போச்சு. எங்க தாத்தா எழுத பேசுற மொழி நான் பேசுறேன், ஆனா என்ன எங்க தாத்தா மாதிரி நான் பேசுறேன். அதனால என்ன இப்ப தமிழர்கள் தன் அடையாளங்களை மறந்துட்டாங்க. தமிழர்களுக்கு அடையாளம் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லையா? தமிழ்னா என்ன, யாருன்னா மனிதன். தமிழ்னா யாருன்னா யாதவ ஊரே யாவரும் கீழின்னு சொல்றவன். தமிழ்னா யாரு, யாதவ ஊரே யாரு, எல்லா கூட நானு பழம் எங்கேயும் போய் வியாபாரம் பண்றதுக்கு வெளியே போய்கிறான். மயில் துத்தம், விலகு, இதுக்கெல்லாம் அங்கிருந்து இது ஏற்றுமதி செஞ்சுக்கிறான், இறக்குமதியும் செஞ்சுன்னு இருக்கிறான். பட்டு இந்த மாதிரிலாம் ரோமன் காசெல்லாம் பைபிள் காலத்திலேயே போட்டு வச்சுக்கிறாங்க. இங்க இருந்து இந்த மயில் தொகை இயக்கப்பட்டது, பீலி அப்படின்லாம் சொல்லி வச்சிருப்பாங்க. தமிழர்கள் இருக்கு கடவுள் தெரிஞ்சிங்கன்னா ஒரு கூட்டம் அதுல இருந்து விலகி போய் வியாபாரத்துக்காக வேண்டி வாழ்க்கையை வேற மாதிரி தேடி அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி என்ன வாங்கிக்கிறான். அடிப்படை தேவைக்கே வாழ முடியாத அளவுக்குலாம் ஆட்டம் என்ன பண்ணுவோம், கடவுள் திருடுவான், பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம் முடிச்சுன்னு இருப்பான், புரிதலோட வாழணுமா முடியாது. அடிப்படை தேவைக்காக சிதைந்து போய் சொல்றதெல்லாம் கேட்டு வேற ஒரு மொழியை படிச்சு வேற ஒரு மொழியோட உறவாடி சுய அடையாளங்கள் என்ன எடுத்துட்டான். இன்னும் இப்ப பிரச்சனை, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் பேச தெரியணும்னா, தமிழ் பேசிக்க முடியும்னா, தமிழ் எல்லாம் என்ன பண்ண நீங்க திரும்பவா நீங்க வீட்லயே தமிழ்ல பேசி உருவாடிக்கலாம். தமிழ் பார்க்கும்போது தமிழ்ல பேசலாம். ஆனா தமிழ் தெரிஞ்சவங்க கூட பேசும்போது எப்படி தான் பேசுறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க, நாகரிகமா இருக்கு, இங்கிலீஷ் பேசுறாங்க. டிக்கெட் கவுண்டருக்கு போறான், டிக்கெட் கொடுக்கறது தமிழர், டிக்கெட் வாங்குற இவரும் தமிழர், ஆனா இங்கிலீஷ்ல பேசுறான். ஏன்னா அந்த டிக்கெட் கவுண்டர் கொடுக்குறவர் வந்து இங்கிலீஷ்ல எல்லாரும் பேசணுன்றதுக்காக ஒரு காமனா ஒரு மொழி தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, அதனால அவர் ஆங்கிலம் பேசுறாரு. ஆனா தமிழ் வந்தாலும் அவர் என்ன பண்றாரு, ஆங்கிலம் பேசுறாரு. அவர் ஆங்கிலம் தான் பேசுவாரு, இவனை முன்னெச்சரிக்கை என்ன பண்ணுங்கிறான், போய் ஆங்கிலத்துல. நான் மொழியை காப்பாத்திக்கணும், தமிழ் அடையாளங்களை வச்சுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், எங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடையாது அதெல்லாம் தமிழ் பேசிக்கணும். அப்படிதானே, எங்கெல்லாம் எனக்கு முடியுமோ முதல்ல நான் என்ன பண்ணணும், என் மொழியை பேசிக்கணும், என் கருத்துக்களை என் மொழியில சொல்லி வைக்கணும். ஒரு வளமையான அல்லது சிந்தனையாளர், நல்ல கவிதையோ அல்லது நல்ல படைப்போ அல்லது ஆழ்ந்த புரிதலோ உள்ள ஒரு மனிதன் தமிழ்ல பேசினா அடுத்தவங்க என்ன தான் ஆவாங்க, தமிழ்ல பேச ஆரம்பிப்பாங்க. என்ன ஆச்சுன்னா, இங்க இப்ப அறகுறையா ஒருத்தன் வந்து அறிவாளி ஆகி போயிட்டு, அறிவாளின்னா ஆங்கிலத்துல பேசணும்னு சொல்லிட்டு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்றாங்க தவிர பேச போறேன்னு சொல்றாரு. பேச போறாரா, ஸ்பீச் கொடுக்க போறாரா? இன்னைக்கு சிவிக்கு ஸ்பீச் கொடுக்குறாரா, பேசுறாரா? ஸ்பீச் கொடுக்குறாரா? எதை குறித்து பேச போறாரு? நீங்கள் எந்த கேள்வியோட வாங்க, எதுக்கும் அவர் பேச தயாராகிறாருன்னு சொன்னாங்களா, ஸ்பீச்னு சொன்னாங்களா, ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன் மாஸ்டர்னு சொன்னாங்களா, கடவுள் புரிந்து கொண்டு ஒரு மனிதன் போட்டுருந்தாங்களா? நீங்க பிளேயரு இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் பண்ணணும், அப்பதான் இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாருக்கும் புரியும். இன்னும் ஆயிட்டீங்க அப்படிதானே. நீங்க மலை மொழி கத்துக்கிறீங்க, தப்பு இல்லை, பேசுங்க தப்பு இல்லை. ஏன்னா இங்க வாழ்றீங்க, இங்க இருந்து இந்த மொழி நீங்க தான் பண்ணலாம், கத்துக்கணும், அப்பதான் அவங்களோட உறவாட முடியும், பேசணும். ஆனா நீங்க உங்களை கூட என்ன பேசிக்கலாம், பேசி மாட்டீங்க. ஆங்கிலம் 3வது மொழி எடுத்து வரீங்க, மலையாளிக்கார கூட பேசும்போது ஆங்கிலமாச்சும் பேசுங்க, மலையாளிதான் பேசுங்க. ஆனா உங்களை கூட பேசும்போது எப்படி பேசிக்கலாம்? நான் பாக்குறேன் உங்களை கூட நீங்க வந்து வேற மொழி தான் பேச பாருங்க. நிறைய பேர் படிச்சுட்டா பெரிய ஆளுனாக்க இங்கிலீஷ் தான் பேசணும்னு நினைக்கிறீங்க. தப்பு இல்லை, நான் இங்கிலீஷ் பேசுறது தப்பு சொல்றேன்னு நினைச்சு போறீங்க. நல்லது, நீங்க பல மொழி கத்துக்கிறது, பல பாஷை பேசுறவங்களுக்கு நல்லது. எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்ல, ஒரு மனிதன் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனா உன் மொழியை மறந்துடுறிய, உன் மனசுக்குள்ள பேச வேண்டிய மொழியை மறந்துடுறிய. ஏன்னா உன் மொழி எவ்வளவு விசேஷமானதுன்னா கடவுள் கிட்ட போய் விடும். ஆத்மார்த்தமானது அல்லது மனப்பூர்வமானது, மனப்பூர்வமானது அல்லது ஆத்மார்த்தமானது. புரிஞ்சிச்சா? மனம்னா ஆத்மா, அவ்வளவு விசேஷம் அது. அது அவ்வளவு விசேஷமானது அந்த மொழி. போய் அந்த பிறந்துருக்கீங்கன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, கடவுளை புரிஞ்சுக்க முடியும், பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்க முடியும், பிறவியை புரிஞ்சுக்க முடியும், அடுத்த பிறவி எடுக்காம இருக்க புரிஞ்சுக்க முடியும். அவ்வளவு தூரம் ஒரு மொழியில இருக்கு, தமிழ் மொழியில அவ்வளோ இருக்கு. மற்ற மொழியில கருவிகளை புரிஞ்சுக்க முடியும், கருவிகளோட உருவாட முடியும், பணம் பண்ண முடியும், இன்னொருத்துல கூட ஈஸியா
கம்யூனிகேஷன் பண்ண முடியும். கருவிகள்லாம் அதில் செஞ்சதுனால நீங்கள் டைப் பண்ணுறதுலாம் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனாலும் இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த மென்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, நமக்காக தமிழே பண்ணி கொடுக்குறாங்க, அப்படிதானே? ஆனால் மூல மொழின்னு இருக்கல ஒரு கருவியை இயக்கிறதுக்கு அந்த தமிழுக்கு ஹிந்தி இருக்கும், வேற வேற மொழியெல்லாம் இருக்கும். தமிழ் இன்னும் வரல. எதுக்கு? ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு. நாம தான் அதையும் கூட என்ன பண்ணலாம், தமிழுக்காக வாழ, நாம தமிழுக்காக வேலை செய்யறது சரி, தப்பு இல்லை. தமிழுக்கு ஒரு பெருமை எது, கடவுள் கொடுக்க முடியும், அதை மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. அது ஒரு விசேஷம். இந்துன்னு சொல்லப்படுற இந்துக்குள்ள கிளைமொழிகள்லாம் யாருது அப்படின்னா தமிழ் இருக்கு. எத்தனை போய் அவங்க அதில் நடுவில் மந்திரங்கள்லாம் சொல்லி பேருங்கெல்லாம் மாற்றி விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கோயில்ல போய் குச்சி வச்சுக்கிறாங்க. தமிழை அறிவியல் சார்ந்து வளர்க்கல, பக்தி இலக்கியங்கள் தான் தமிழை வளர்த்துச்சு. தமிழ் வளர்த்தது எது? பக்தி இலக்கியங்கள். அதனால பக்தி இலக்கியங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. புரிந்தவர்களுக்கு மொழிபெயர்த்துக்கோங்க. திருமந்திரம் உங்களுக்கு விலக்குறை எழுதி இருக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் வெளியே வரும், வாங்கிக்கலாம், பண்ணிக்கலாம். என்னென்ன முயற்சி நீங்களும் கூட அதை என்ன பண்ணலாம், முயற்சிகளை செய்யலாம். எந்தெந்த வகையில் நீங்கள் தமிழ் பொது மொழிமாப்பி உதவிக்கலாம். அப்புறம் மொழியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அசிங்கமாவோ அவமானமாவோ பார்க்கக்கூடாது. தமிழ் மொழியை தமிழ் பேசுறதை நீங்கள் அசிங்கமாகவும் பார்க்கக்கூடாது, இந்த மொழியை நீங்கள் அசிங்கமாக பார்க்கக்கூடாது. உங்கள் மொழி பேசுறதுக்கு நீங்கள் அசிங்கப்பட்டீங்கன்னா ரொம்ப என்ன அவன் மொழி சிரிஞ்சு. அப்போ தமிழர்கள் இருப்பவர்கள் தமிழ் பேசுற யாரையும் என்ன பண்ணணும், வெல்கம் பண்ணோம். ஒரு வெள்ளக்கார தமிழ் பேசுனா சந்தோஷம் பண்ணணும். அப்படித்தானே? ஐயோ ஒரு வெள்ளக்கார தமிழ் கிடையாது சண்டை போடுவீங்க. ஒரு தெலுங்கார தமிழ் பேசுனா சந்தோஷம் பண்ணணும். ஐயோ ஒரு தெலுங்கு தமிழ் பேசுறேன்னு சொல்லுவீங்க, ஆரம்பிப்பாங்க. என்னுடைய ஒட்டுமொத்தமான முடிவு தமிழர்களுக்கு நான் சொல்றது அப்படின்னா, தமிழர்களுக்கு ஒரு தனி அந்தஸ்து இருக்குது, இறைவனை அடையாது. அது நீங்க தமிழர்களா இருக்கிற சில பேர் சமஸ்கிருதம் பேசினா கடவுளை அடைவீங்க, சாத்தியம் இல்லை. தமிழ் பேசினா கடவுளை அவ்வளோ தூரம் தமிழ் விசேஷம். மற்றபடி கல்வியெல்லாம் நம்ம நிறைய கண்டுபிடிக்காதனால நீங்க என்ன பண்றது, கருவிக்கான மொழிகளை தான் தமிழா மாற்ற முடியாது. ஒன்று மொழிபெயர்த்து போய் பார்த்தீங்கன்னா தப்ப முடியும். அதனால அந்த இடத்துல நீங்க என்னதான் பண்ணி ஆங்கிலத்தை சேர்த்து தான் கூட்டிங்க தான் இன்னைக்கு எல்லா மொழி குடும்பங்களும் மொழிகளும் தனித்து இயங்குது. சில மொழிகள் மட்டும்தான் தனித்து இயங்குது. அதனால தமிழ் இன்னைக்கும் தனித்து இயங்குகிறது. அந்த கடைசி வரைக்கும் தனித்து இயங்க வைக்க வேண்டியது யாருடைய வேலை, தமிழோட. இப்படியே நீங்க எந்த மொழியில இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றது, நல்லா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, கொண்டாட்டமா இருந்தா, தமிழர்களை பற்றி இன்னைக்கு இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.